ஓம். ஓம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களின் பொற்பாத கமலங்களில் நம் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று கீதா வாகினி பகுதி 3 இந்த ஸ்டடி சர்க்கிள்ல எல்லாரையும் அன்போடு அழைக்கிறோம். இன்று இந்த கீதா வாகினி ஸ்டடி சர்க்கிள்ல நம்ம வந்து ஏற்கனவே வாட்ஸ்அப் குரூப்ல குறிப்பிட்டிருந்த மாதிரி இந்த 6 பாயிண்ட்ஸ் நம்ம பாலகிருஷ்ணன் சார் எக்ஸ்பிளைன் அதை நம்ம பார்க்க போறோம். கர்ம யோகம், சித்தி பிரஜ்யம் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு மீதி எல்லாமே தொடர்ந்து அது போக அத்தியாயம் 2, 3, 4 குறிப்பிட்ட ஸ்லோகங்களை வந்து இன்னைக்கு பார்க்க இருக்கோம். தொடர்ந்து மதிப்பிற்குரிய ஸ்ரீ பாலகிருஷ்ணன் சார். வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். பகவானுடைய திவ்ய சங்கல்பத்தினால கீதா வாகினி 3வது பகுதியை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். இந்த கீதையுடைய அத்தியாயங்கள் பேரை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க முயற்சி பண்ணணும். முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம். விஷாதம்னா துக்கம். முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம். இரண்டாவது அத்தியாயம் சாங்கிய யோகம். இங்க சாங்கியம்னா ஞானம்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாயம் இது. சாமி சொல்ற கீதையினுடைய சாராம்சமே இதுல இருக்கு. பாக்கி அத்தியாயங்கள் எல்லாமே இந்த அத்தியாயத்துடைய விளக்கங்கள் தான் அப்படிங்கிற. ரெண்டாவது சாங்கிய யோகம், மூணாவது கர்ம யோகம். இன்னைக்கு பார்க்கிறோம். மூணாவது கர்ம யோகம், நாலாவது ஞான கர்ம சந்நியாச யோகம். ஞான கர்ம சந்நியாச யோகம். இப்ப நம்ம ரெண்டாவது அத்தியாயத்தை பார்த்துட்டு இருக்கோம். சுவாமி சொல்ற இந்த அத்தியாயத்துல 4 விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன. முதலாவது சரணாகதி. நம்ம போன மாசமே பார்த்தோம். சரணாகதியில 3 டைப் இருக்கு. முதல் டைப் வந்து தமைவ அகம், நான் உன்னுடையவன். இரண்டாவது வந்து மமைவ துவம், மமைவ துவம், நீ என்னுடையவன். மூணாவது வந்து தமேவ அகம், நீ வேற நான் வேற இல்லை. இதுதான் அத்வைத நிலை. சாமி சொல்றார், இந்த நிலையை அடைந்தவர் ஸ்ரீ ஆஞ்சநேயர். அப்ப முதல் இது வந்து என்ன பார்க்கிறோம்னா சரணாகதி. சாமி சொல்றது இது. ரெண்டாவது சாங்கியம், ஆத்மாவை பற்றிய ஞானம். மூணாவது கர்ம யோகம்,
கர்மயோகம்னா என்னங்கிறது நம்ம இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம். அடுத்தது வந்து ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணம். ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணம். ஸ்திதப்பிரஜ்ஞவன் என்பவன் யார்? அவனுடைய லட்சணங்கள் என்ன? இத பார்க்க போறோம். சரணாகதியை போன தடவை பார்த்துட்டோம். 3 தடவை நான் சொல்லிவிட்டேன். அடுத்தது வந்து கர்ம யோகம். இந்த கர்ம யோகம் அத பத்தி விளக்கம் வந்து ரொம்ப பிரபலமான ஸ்லோகம். 2வது அத்தியாயம் 47வது ஸ்லோகம். இப்ப ஸ்லோகத்தை பார்ப்போம். கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதுர்பூः மா தே சங்கோஸ்வ கர்மணி தே கர்மணி ஏவ அதிகாரः கதாச்சன மா பலேஷு மா கர்ம பலஹேதுர்பூः மா தே சங்கோஸ்வ கர்மணி. இது ரொம்ப நுணுக்கமா புரிஞ்சுக்கணும் அர்த்தம். பொதுவா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, கர்மத்தை செய், கடமையை செய், பலனை எதிர்பாராதே, உனக்கு பலனில் உரிமை இல்லை. சாமி சொல்றார், யாரொருவன் ஒரு செயலை செய்கிறானோ அதற்குண்டான பலன் அவனுக்கு நிச்சயமாக உண்டு. செய்த வினையின் பலனை அவன் நிச்சயமாக அனுபவிப்பான். அது நல்லதோ கெட்டதோ. ஆனா இங்க என்ன அர்த்தம்னா, உனக்கு கடமையை செய்யறதுக்கு அதிகாரம் இருக்குப்பா. சுவாமி சொல்றார், கர்த்தும் அகர்த்தும் அந்யதா கர்த்தும். ஒரு செயலை செய்வதற்கும் செய்யாமல் இருப்பதற்கும் மாற்றி செய்வதற்கும் உனக்கு அதிகாரம் இருக்கு. நீ நினைக்கிறபடி கர்மத்தை பண்ணிக்கலாம். ஆனா அந்த பலன் எப்படி இருக்கும்னு நீ முடிவு பண்ண முடியாது. பலனை தீர்மானம் செய்யும் அதிகாரம் உனக்கு கிடையாது. கர்ம பலதாத்தா வந்து பகவான் தான். சுவாமி ரொம்ப அழகா சொல்றார், நீ கடமையை செய்யும் பொழுது பலனை பத்தி நினைச்சுட்டே இருந்தீன்னா மனசுல தேவையில்லாம ஒரு கவலை, ஒரு பயம், ஒரு படபடப்பெல்லாம் இருக்கும். உதாரணத்திற்கு ஒரு மாணவன் பரீட்சை எழுதுறான். முக்கியமான பரீட்சை, அவனுடைய வாழ்க்கையே தீர்மானம் பண்ணக்கூடிய பரீட்சை. பரீட்சையை எழுதும்போது ரிசல்ட் இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, எனக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வருமா, ஃபர்ஸ்ட் ரேங்க் வருமா, இல்ல நான் தோத்து போயிடுவேனா, இப்படி எல்லாம் நினைச்சுட்டு இருந்த பரீட்சையை ஒழுங்கா எழுத முடியாது. சாமி சொல்றா, நீ பரீட்சை எழுது, ரிசல்ட் நான் கொடுக்கிறேன். கர்மணி ஏவ அதிகாராத்தே. இந்த அளவுக்கு இந்த ஸ்லோகத்தை நம்ம புரிஞ்சுப்போம். அடுத்து 54வது ஸ்லோகம். இந்த 54வது ஸ்லோகத்துல அர்ஜுனன் கேட்கிறான். இந்த கீதை முழுக்கவே கேள்வி பதில் தான். இட்ஸ் எ டயலாக். உபனிஷத்து மாதிரி டயலாக் தான். அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான். அர்ஜுன உவாச்ச 54வது ஸ்லோகம்.
स्थितप्रज्ञस्य का भाषा समाधिस्तस्य केशव स्थितधिः किं प्रभाषेत किमासीत व्रजेत किम् स्थितप्रज्ञस्य का भाषा समाधिस्तस्य केशव स्थितधिः किं प्रभाषेत கிமாசீத விரஜேத கிம். ஸ்திதப்பிரஜனுடைய விளக்கம் என்ன? பகவானே நீ ஸ்திதப்பிரஜன் சொல்றியே, அதனுடைய விளக்கம் என்ன? இப்ப முதல்ல ஸ்திதப்பிரஜன்னா என்ன அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்தித அப்படின்னா நிக்கிறவன். எதுல நிக்கிறான்? உறுதியா இருக்கான். பிரஜ்ஞகா ஞானத்துல யோகத்துல அவன் உறுதியாக நிலையாக இருக்கான். அப்பொருவன் ஞானத்திலேயோ யோகத்திலேயோ நிலையாக இருந்தால் அவனை ஸ்திதப்பிரஜன் சொல்றோம். அவனுடைய விளக்கம் என்னங்கிறது இந்த ஸ்லோகம். அடுத்து 55க்கு போவோம். இப்ப சுவாமி பதில் சொல்றார். அர்ஜுனன் எந்த கேள்வி கேட்டாலும் சுவாமி பதில் சொல்றார். பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவாத்மனா துஷ்டः ஸ்திதப்ரஜ்ஞஸ்ததோச்யதே. பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவாத்மனா துஷ்டः ஸ்திதப்ரஜ்ஞஸ்ததோச்யதே. ஸ்திதப்ரஜ்ஞதோச்யதே. தத் உச்சதே ஸ்திதப்பிரஜ்ஞः உச்சதே. உச்சதேன்னா சொல்லப்படுகிறான். அவன் ஸ்திதப்பிரஜ்ஞன் என்று சொல்லப்படுகிறான். ஸ்திதப்ரஜ்ஞஸ்ததோச்யதே. யார்? பிரஜகாதீயதா சர்வான் காமான் மனோகதான். எவனொருவன் தன் மனதிலே எழுகின்ற அனைத்து ஆசைகளையும் ஒதுக்குகிறானோ, ஆத்மாவிலேயே ஆத்மா யாருக்கு சந்தோஷமாக இருக்கிறதோ ஸ்திதப்ரஜ்ஞஸ்ததோச்யதே, அவனுக்கு ஸ்திதப்பிரஜ்ஞன்னு பெயர். ஆசைகளை விட்டு விடுவது நமக்கு அர்த்தம் புரிகிறது. ஆத்மாவிலேயே ஆத்மா சந்தோஷமாக இருக்கிறது எப்படின்னா, சுவாமி சொல்றார், இந்த ஸ்திதப்பிரஜ்ஞனுக்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வேற எதுவுமே தேவையில்லை. சுவாமி ஒரு வார்த்தையை யூஸ் பண்றார், ஸ்வசம்பாத்தியம். அவனுடைய சொந்த சம்பாத்தியம் அது. ஆனந்தம் என்பது அவனுடைய சம்பாத்தியம். அதுக்கு அவன் எங்கேயும் வெளியில அலையறது இல்லை. காஃபி குடிக்கணும், மசாலா தோசை சாப்பிடணும், பிளைமவுத் கார்ல போகணும், பெரிய பங்களாவில் இருக்கணும், ஒன்னும் அவனுக்கு தேவையில்லை. தன்னுடைய ஸ்வரூபத்தை, தன்னுடைய இயற்கையை நினைத்து கொண்டே, அந்த ஆத்மாவை நினைத்து கொண்டே அவன் ஆத்மாவிலேயே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கின்றான். அவன் என்ன சொல்றோம்? ஸ்திதப்ரஜ்ஞஸ்ததோச்யதே. தத உச்சதே. அவனை சொல்றோம். யார் ஆசைகளை களைந்து, மனதில் இருக்கின்ற ஆசைகளை எல்லாம் களைந்து ஆத்மாவிலேயே சந்தோஷமாக இருக்கிறானோ அவனை ஸ்திதப்பிரஜ்ஞன் என்று சொல்கின்றோம். சுவாமி ரொம்ப அழகா சொல்லியிருக்கிற இடத்துல, மனிதன் மைனஸ் ஆசை இஸ் ஈக்குவலன்ட் டு காட். உலகத்துல யார் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காளோ அது யாருன்னா ஆசை இல்லாதோ.
சம்ஸ்கிருதத்துல ஒரு சுபாஷிதம் இருக்கு. சுபாஷிதம்னா நல்ல வார்த்தை. அது என்ன சொல்றது? யார் ஆசைக்கு அடிபணிகிறார்களோ அவர்கள் உலகத்திற்கே அடிமை. யார் ஆசைக்கு அடிபணிகிறார்களோ அவர்கள் உலகத்திற்கே அடிமை. யாருக்கு ஆசை அடிமையாக இருக்கிறதோ, யாருக்கு ஆசை அடிமையாக இருக்கிறதோ அவர்களுக்கு உலகமே அடிமை. இந்த சித பிரச்சனை பார்த்தா உலகமே சல்யூட் அடிக்கிறது. அதனாலதான் இந்த பாரத நாட்டுல ஒரு அரை வேஷ்டியை கட்டிண்டு கரை வேஷ்டியில சாயிரம் அரை வேஷ்டி. அரை வேஷ்டியை கட்டிண்டு கையில ஒரு தண்டத்தோட சுத்துறவனை உலகம் முழுக்க விழுந்து நமஸ்காரம் பண்றது. அவனுக்கு என்ன பேரு? ஸ்தித பிரஜன்னு பேர். இப்ப அர்ஜுனன் கேட்டிருக்கான், இந்த சித பிரஜன் அவனுக்கு என்ன விளக்கம்? அவன் எப்படி நடக்கிறான், எப்படி உட்காந்துக்கிறான், எப்படி பேசுறான், எல்லாமே கேட்கலாம். அதுக்கு இப்ப சுவாமி பதில் சொல்லிட்டு இருக்க. யார் ஆசையை களைந்து ஆத்மாவிலேயே சந்தோஷமாக இருக்கிறானோ அவனை சிதப்பிரஜன் என்று சொல்கின்றோம். 56வது ஸ்லோகம். ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்லோகம் இது. தயவு செய்து எல்லாருமே உங்களுக்கு காலம் கிடைக்கும் பொழுது இந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் விளக்கமான அர்த்தத்தை பார்த்துட்டா மனசுக்கு ரொம்ப தெம்பா இருக்கும். 56வது ஸ்லோகம் 2வது அத்தியாயம். துக்கேஷ்வனுதிக்னமனாஹ சுகேஷு விகதஸ்பிருஹः வீதராகபயக்ரோதः சிததீர்முனிருச்யதே. துக்கேஷ்வனுதிக்னமனாஹ சுகேஷு விகதஸ்பிருஹः வீதராகபயக்ரோதः சிததீர்முனிருச்யதே. இந்த சிதப்பிரஜனுக்கு இன்னொரு பெயரை சுவாமி சொல்றார், முனி. நம்ம முனிவர் அப்படிங்கிறோம். யாரு முனி? எப்பொழுதும் மனனம் செய்யக்கூடியவன் முனி. இந்த ஆத்மஸ்வரூபத்தை மனனம் செய்பவன் முனி. யார் மௌனமாக இருக்கிறார்களோ அவன் முனி. இவன் எப்படி இருக்கான்? துக்கேஷ்வனுதிக்ன மனாஹா. இதுக்கு இந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் நம்ம ரொம்ப நேரம் பேசலாம். ஆனா நம்ம காலம் ரொம்ப கம்மி. துக்கேஷ்வனுதிக்ன மனாகன்னா துக்கத்தை பார்த்து துவளாமல் இருக்கிறான் அவன். ஆயிடுத்தே, நடந்துடுத்தே, அதை பத்திலாம் கவலைப்படுறதில்லை. எஸ் இட் இஸ் ஹேப்பன்ட், நடந்தாச்சு, அவ்வளவுதான். அதே வேளையில சுகேஷு விகதஸ்பிருஹः. இப்ப ரொம்ப மகிழ்ச்சியா ஒரு சம்பவம் நடக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சியா நடக்கிறது. ஒருத்தர் ஒரு ஸ்பீச் கொடுக்கிறார். ஆயிரக்கணக்கான பேர் கையை தட்டுகிறார்கள். மனசுல என்ன நினைச்சுக்கிறான்? அடிக்கடி இந்த மாதிரி எனக்கு பேச சந்தர்ப்பம் கிடைச்சு எல்லாரும் கையை தட்டினா சுகமா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறான். அப்ப துன்பத்தை பார்த்து தோழக்கூடாது. சுகமான அனுபவம் ஒண்ணு ஏற்பட்டா இது எனக்கு திரும்ப 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 கிடைக்கணுமே அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. அப்புறம் இவங்கிட்ட வீத ராக பய குரோதா, இவங்கிட்ட ஆசையும் கிடையாது, பயமும் கிடையாது, கோபமும் கிடையாது. ஸ்திததி. இவன் எப்பவுமே சமாதியில் இருக்கான். இந்த சமாதிங்கிற வார்த்தை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். அவர் சமாதி அடைந்தார், சமாதியில் இருக்கார். அஷ்டாங்க யோகத்துல கடைசியில வருது சமாதினா தியானத்துக்கு அடுத்தது. நிர்விகல்ப சமாதின்னெல்லாம் கேட்கிறோம். நம்ம என்ன புரிஞ்சுட்டு இருக்கோம்?
அப்படியே ஒருத்தன் எந்த உணர்வும் இல்லாம இருந்தா சமாதின்னு நினைச்சுட்டு இருக்கோம். நான் சுவாமி அதுக்கு அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சமாதி இஸ் ஈக்குவலன்ட் டு சமதீஹி. சமதீஹி எப்பவும் சம புத்தி அவனுக்கு. சமபுத்தின்னா என்ன? துக்கம், சுகம், லாபம், நஷ்டம், வெற்றி, தோல்வி எல்லாமே அவனுக்கு ஒரே மாதிரி இருக்கு. துக்கேஷு அனுதிக்னமனாஹ சுகேஷு விகதஸ்பிருஹ வீதராக பயக்ரோதஹ சிததேர்முனிருச்யதே. இவனைத்தான் நாம் முனின்னு சொல்ல முடியும். ஒரு டெபினிஷன் ரொம்ப அழகா இருக்கு. 62வது ஸ்லோகத்தை பார்ப்போம். இந்த 2 ஸ்லோகத்துல ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இந்த ரெண்டுமே. பாலவிகாஸ் குருமார்கள் இந்த 2 ஸ்லோகத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு அர்த்தத்தை தியானம் பண்ணிட்டு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். ஏன் நமக்கு கோபம் வருது, ஏன் புத்தி காணாம போயிடுறது? ஸ்லோகத்தை பார்க்கலாம். 62வது ஸ்லோகம். தியாயதோ விஷயான் பும்சஹ சங்கஸ்தேஷு உபஜாயதே. தியாயதோ விஷயான் பும்சஹ சங்கஸ்தேஷு உபஜாயதே. சங்காத் சஞ்சாயதே காமஹ சங்காத் சஞ்சாயதே காமஹ காமாத் க்ரோதோ விஜாயதே காமாத் க்ரோதோ விஜாயதே. தியாயத்தோ விஷயான் பும்சஹ. தியாயதஹ விஷயான் பும்சஹ. ஒரு மனிதன் ஒரு பொருளை பற்றி நினைக்க 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 அவனுக்கு பற்று அதிகமாகிறது. இவனுடைய இல்லத்துல ஒரு 14 இன்ச்சு டிவி தான் இருக்கு. இவனுடைய நண்பன் வீட்டுல 50 இன்ச்சு டிவி இருக்கு. அதை பார்க்கறான். அதை பத்தி நினைக்க நினைக்க அவனுக்கு அதை பத்தின பற்று அதிகமா இருக்கு. ஐயோ, நம்ம ஆத்துல 14 இன்ச்சு டிவி தானே இருக்குது, 50 இன்ச்சு டிவி அவ்வளவு அழகா தெரியறது, லைவா தெரியறது அப்படின்னு அது மேல ஒரு பற்று வருது. தியாயத்தோ விஷயான் பும்சஹ சங்கஸ்தேஷு உபஜாயதே. நினைக்க நினைக்க பற்று வருது. சங்காத் சஞ்சாயதே காமஹ. அப்புறம் என்ன ஆகுது? இந்த 50 இன்ச்சு டிவியை பார்க்க 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 இதே டிவி நம்ம வீட்டுல இருந்தா பரவாயில்லையே, அப்பா இதை வாங்கி கொடுத்தாருன்னா பரவாயில்லையே, அது மேல ஆசை வருது. நினைக்க நினைக்க பற்று, பற்று அதிகமாக அதிகமாக ஆசை. காமாத் குரோதோபிஜாயத்தே. இந்த ஆசை நிராகரிக்கப்பட்டால், அப்பா 50 இன்ச்சு டிவி வாங்கி கொடுக்காட்டா, லேப்டாப் வாங்கி கொடுக்காட்டா, அந்த ஆசை என்னவா மாறுறது? கோபமாக மாறுகிறது. இப்போ கோபத்துக்கு அப்புறம் என்ன வருது பார்க்கலாம். क्रोधात् भवति सम्मोहः सम्मोहः स्मृतिविभ्रमः क्रोधात् भवति सम्मोहः सम्मोहः स्मृतिविभ्रमः स्मृतिभ्रंशात् बुद्धिनाशो बुद्धिनाशात् प्रणश्यति.
இந்த கோபம் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக மோகம் வருகிறது, பிரமை வருகிறது. எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறோம். மேக்னஸ்னு பேரு. அமெரிக்கன் இங்கிலீஷ்ல கோபத்துக்கு மேக்னஸ்னு பேரு. அவனுக்கு உண்மை தெரியாது. குழம்பி கிடப்பான் அவன். அடுத்த ஸ்டேஜ் என்ன? இந்த பிரமை, இந்த மோகத்திலிருந்து என்ன ஆகுது? ஸ்மிருதி விப்ரமஹ. ஞாபக சக்தி எல்லாம் போயிடுறது. அந்த அழகா சிந்திக்கிற சக்தியே போயிடுறது. அதனால என்ன ஆகுது? ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்தி நாசோ. புத்தி அழிந்து விடுகிறது. கடைசியில் என்ன ஆகுது? புத்தி நாசால் பிரணஷ்யதி. அந்த புத்தி அழியறதுனால இவனே அழிஞ்சு போயிடலாம். அழிஞ்சு போறதுக்கு என்ன மூல காரணம்? நம்முடைய எண்ணங்கள். தாட்ஸ் மேக் த மேன். எத்பாவம் தத்பவதி. ஆக எண்ணங்களை ரொம்ப ஆராய்ந்து நல்ல எண்ணங்களை, பாசிட்டிவான எண்ணங்களை, நமக்கும் எல்லோருக்கும் நன்மை பயக்கக்கூடிய எண்ணங்களை தான் நினைக்கிறோம். சாயிராம். அடுத்தது 69வது ஸ்லோகம். இதுதான் கடைசி ஸ்லோகம் 2வது அத்தியாயத்துல. இந்த இடம் ரொம்ப நுணுக்கமா நம்ம கவனிக்கணும். தப்பா புரிஞ்சுக்க கூடாது. சுவாமி சொல்ற, சாதாரண மக்களுக்கு, அஞ்ஞானம் உடையவர்களுக்கு எது பகலோ அது ஞானிக்கு இரவாக இருக்கிறது. சாதாரண மனுஷனுக்கு பகலா இருக்கிறது, ஞானிக்கு இரவா இருக்கு. சாதாரண மக்களுக்கு எது இரவா இருக்கோ அது ஞானிக்கு பகலாக இருக்கிறது. இன் அதர் வேர்ட்ஸ், எல்லோரும் தூங்கும் பொழுது ஞானி விழித்துக் கொண்டிருக்கின்றான். எல்லோரும் தூங்கும் பொழுது ஞானி விழித்துக் கொண்டிருக்கின்றான். எல்லோரும் விழித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஞானி உறங்குகின்றான். இப்ப சுவாமி இந்த இடத்துல ரொம்ப நகைச்சுவையா சொல்ற, ராத்திரி முழிச்சுட்டு இருக்கிறவெல்லாம் ஞானி சொல்ல முடியுமா? அப்ப உலகத்தில் இருக்கிற எல்லா வாட்ச்மேன், காவல்காரர்கள், கிரிமினல்ஸ், குற்றம் செய்பவர்கள், நைட் டியூட்டி பார்க்கிறவா, இவெல்லாம் ஞானின்னு சொல்ல முடியுமா? என்ன அவ தானே முழிச்சுட்டு இருக்கா. அப்ப ராத்திரி முழிச்சுட்டு இருக்கவெல்லாம் ஞானிகளா? சாமி அதை ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ற. சாதாரண மனிதன் தேக நினைப்பில் இருக்கும் பொழுது, தேகத்தையே நினைச்சுட்டு இருக்கும் பொழுது, தேகம்னா உடல், உடல், புலன்கள், ஆசைகள், மனம், இதுலயே சுழன்று கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு அது பகலா இருக்கு. அந்த வேளையில் இவன் எப்படி இருக்கான்? ஆத்மாவை நினைச்சுட்டு இருக்கான். அவன் இதை பத்தி எல்லாம் நினைக்கிறதே இல்லை. உடலை பற்றி, உலகத்தை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கின்ற பகல் வேளையில ஞானிக்கு அது இரவாக இருக்கிறது. அவன் என்ன பண்றான்? அதை பத்தி எல்லாம் நினைக்கிறதே இல்லை. இப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? இரவுன்னா அஜ்ஞானம், பகல்னா ஞானம். இப்ப ஸ்லோகத்தை பார்ப்போம். யா நிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாக்ருதி சம்யமீ யஸ்யாம் ஜாக்ருதி பூதானி சா நிஷா பஷ்யதோ முனேஹ. யா நிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமீ யஸ்யாம் ஜாக்ருதி பூதானி சா நிஷா பஷ்யதோ முனேஹ.
உயிர்களுக்கெல்லாம் எது இரவாக இருக்கிறதோ அது ஞானிக்கு பகலாக இருக்கிறது. எல்லோருக்கும் பகலாக இருப்பது ஞானிக்கு, முனிகளுக்கு அது இரவாக இருக்கிறது. அப்ப தேக ஸ்திதியிலேயே இருக்கிறவனுக்கு அது பகல் வேலை. ஆனா ஞானி அப்ப பகல் கிடையாது. அவன் தேகத்தை பத்தி நினைக்கிறதே இல்லை. ஞானி ஆத்மாவை நினைக்கும் பொழுது இந்த சாதாரண மனிதன் எப்படி இருக்கான்? அவன் ஆத்மாவை பத்தி நினைக்காம அந்த அறியாமையில இருக்கான். இந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும். சாயிரம் 6:48 மேற்கொண்டு பேசலாமா? இல்ல நம்ம கொஸ்டின் ஆன்சருக்கு போயிடலாமா? டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? முடிச்சிடுறீங்களா? நிறைய இன்னும் 2 அத்தியாயம் பார்க்க வேண்டியிருக்கு சாயிராம். அப்ப நம்ம நெக்ஸ்ட் வீக் தான் வைக்கணும். ஒரு 2 மினிட்ஸ்ல முடிச்சிட்டு கொஸ்டின் கேட்க சொல்லாங்க. சரி சரி. கீதாவாகினி 6வது அத்தியாயம். இது கீதையில 3வது அத்தியாயம். கீதையில 3வது அத்தியாயம் என்ன? கர்மயோகம். அர்ஜுன விஷாத யோகம், சாங்கிய யோகம், கர்மயோகம். கர்மயோகத்தில் நம்ம முதலாவதா பார்க்க போற ஸ்லோகம் 3வது ஸ்லோகம். சுவாமி 3 விஷயங்கள் இதுல சொல்ல போறார். நல்லா நம்ம கவனிக்கணும். முதலாவதா ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்கிறது. இரண்டாவது பெரியவர்கள், லீடர்ஸ், எல்டர்ஸ், பாசஸ் இவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை சிறியவர்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அதன்படி நடக்கிறார்கள். 3வது பாயிண்ட் யாராலும் ஒரு வினாடி கூட கர்மத்தை செய்யாமல் இருக்க முடியாது. ஒவ்வொரு வினாடியும் அவன் எதையோ பண்ணிட்டேதான் இருக்கணும். அப்ப இந்த 3 பாயிண்ட் இந்த அத்தியாயத்தில் நம்ம பார்க்க போறோம். 2 விஷயங்களை மட்டும் பார்த்துடுவோம். 3வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச்ச லோகேஸ்மின் த்விவிதா நிஷ்டா புரா ப்ரோக்தா மயா நக ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். லோகேஸ்மின் த்விவிதா நிஷ்டா புரா ப்ரோக்தா மயா நக ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினா. கீதை என்ன சொல்றதோ அத சுவாமிங்க சிம்பிளா சொல்றாரு. 2 விஷயங்களை சொல்றது கீதை. ஒண்ணு சந்நியாச யோகம், இது சாங்கியம். துறவரம், கர்ம சந்நியாசம், செயல்களையே துறப்பது ஒரு வழி. 2 வழி நான் சொல்லியிருக்கேன். ஒரு வழி துறவரம், இன்னொரு வழி கர்மயோகம். ஞான யோகேன சாங்கியானாம். துறவிகளுக்கு ஞான யோகம், அல்லாதவர்களுக்கு கர்மயோகம். இந்த 2 வழியாத்தான் ஞானத்துல நுழைய முடியும். 5வது ஸ்லோகத்துக்கு போவோம். Very important shloka. Nahi kaschit kshanamapi jato tishtatya karma krite
நஹி கஷ்டித் க்ஷணமபி ஜாதோ திஷ்டத்ய கர்ம கிருதே காரியதேஹவசः கர்ம சர்வ பிரகிருதி ஜெய்குணைः காரியதேஹவசः கர்ம சர்வ பிரகிருதி ஜெய்குணைः நஹி கஷ்டித் க்ஷணமபி ஒரு வினாடி கூட திஷ்டதி அகர்ம கிருத்து ஒன்றும் செய்யாமல் ஒரு மனிதனால் இருக்க முடியாது. ஒவ்வொரு வினாடியும் மனிதன் ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருக்கிறான். ஏன் செய்கிறான்? சர்வக பிரகிருதி ஜெய் குணைகி, அவனுக்கு இயற்கையான குணங்களினால தூண்டப்பட்டு அவன் அதை செய்கிறான். ஒருத்தன் ஏன் கீதை படிக்கிறான்? அவனுடைய இயற்கை அப்படி கீதையை படிக்கிறான். ஒருத்தங்க ராப்பகலா சர்வீஸ் பண்றான், அந்த உடம்ப கூட கவனிக்காம ஏன் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கான்? அவனுக்கு குணங்கள் அப்படி இருக்கு. ஏன் ஒருத்தர் திருட்டுத்தனம் பண்றான்? அவனுக்கு அந்த குணம் இருக்கு. ஏதோ விதத்துல ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருக்கிறார்கள். சாயிரம், இந்த ஸ்லோகத்துல ரொம்ப பிரெக்னன்ட் வித் மீனிங். இது நம்ம அவ்வளவு சீக்கிரம் இது பண்ண முடியாது. அப்போ சுவாமி சங்கல்பத்தில் இந்த அளவு நிறுத்திப்போம். We will pass on to question answer session. சாயிரம் சாயிரம். சாய்ராம், சாய்ராம், சொல்லுங்க சொல்லுங்க. இந்த கர்ம பலனை சொல்லும் பொழுது கர்மத்தை செய்யலாம், பலனை இப்படித்தான் இருக்கும்னு டிசைட் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. இப்ப நம்ம சயின்டிபிக்கா எதையுமே ஒரு பிளான் பண்றோம், அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஏன் அனலைஸ் பண்ணணுமா இல்லையா? தாராளமா பண்ணலாம் சாயிரம். அதுல சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் வேற, அது போல கர்மாங்கிற ஒரு இதுக்கு வேற ஒரு இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்குதுங்களா? இறைவனுடைய அருள் அது மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குங்களா நினைக்கிறேன். எல்லா செயலிலையுமே கிரேஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஒன்னில் இப்போ எலெக்ஷன் நடந்தது, நம்ம எல்லாரும் என்ன நினைச்சோம்? ஒரு குறிப்பிட்ட தலைவருக்கு மேக்சிமம் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு நினைச்சோம். ஆனா அப்படி நடக்கல. யாரும் என்னெல்லாமோ ப்ரெடிக்ஷன் எல்லாம் பண்ணினா அதன்படி நடக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவர்கள் ஆராய்ந்து பார்த்திருப்பார்கள். அவங்க மீட்டிங் போட்டு ஏன் இப்படி ஆச்சுன்னு யோசிச்சு பார்த்திருக்கலாம். ஆனா நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறது யாராலையும் சொல்ல முடியறது இல்லை. There is a great grave uncertainty. சாமி சொல்றாரு இல்லையா, இந்த அன்சர்டானிட்டிய நீங்க என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி. எப்படி நடக்கும் நமக்கு சொல்ல முடியாது. ஆராய்ஞ்சு பார்க்கறதுல ஒரு தப்பும் கிடையாது. சாயிரம். மனித முயற்சிக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிற எல்லாம் சேர்ந்து ஒரு நோக்கத்துக்காக பாடுபடுறோம். ஆமா. அதை நிறைவேறவில்லை அப்படின்னா ஏன் நம்ம அனலைஸ் பண்ணா தான் தெரியும். நம்ம ஒருவேளை நம்ம ஹியூமன் லெவல் ஏதாவது மிஸ்டேக் இருக்கலாம், அனலைஸ் பண்ணலாம். கண்டிப்பா அதை ஆராய்ந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஒரு தப்பும் கிடையாது. பண்ணத்தான் வேணும், அனலைஸ் பண்ணணும். ஏன் சாமி கெட்டதுகளை தடுக்க மாட்டேங்கிறாரு? இந்த நல்லது கெட்டதுங்கிறது எல்லாமே நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ தான். எத்தனையோ பேரை பத்தி சுவாமிகிட்ட சொல்லும் பொழுது இஸ் ஜெம் ஆஃப் எ மேன் பர் சுவாமி. கடவுள் இல்லை, இல்லவே இல்லைன்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். சாமி கஷ்டப்பட்டு அவனுடைய வீட்டுக்கே போறார். இன்னொரு ரொம்ப பெரிய பெரிய பிரபலமான நபர், அவர் சாமி நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறார். சாமி எனக்கு கண்டுக்கிறதே இல்லை. இந்த இடத்துல நம்ம என்ன, நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கோன்னு
அதுக்கு பேரு அதிர்ஷ்டம்னு பேர். நம்ம பொதுவா அதிர்ஷ்டம்னா லக்குன்னு நினைச்சுக்கிறோம். அதிர்ஷ்டம்னா கண்ணுக்கு தெரியாதது. கண்ணுக்கு தெரியாம ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. அந்த ஃபோர்ஸ் என்னன்னா, இன்னைக்கு தப்பு பண்ற நிறைய பேர், கோடீஸ்வரர்களாக இருக்கிற நிறைய பேர்கள் பாவம் பண்ணினாலும், போன பிறவிகளில் அவர்கள் செய்த நல்லதுகளின் காரணமாக அதை இன்று அனுபவிக்கிறார்கள். சுவாமி சொல்றார், இன்னைக்கு என் கூட நிறைய பேர் ரொம்ப கிட்டக்க இருக்கா, வேறாண்டாலும் உட்காந்துக்கிறா, வாழலாம். டெய்லி நான் அவளை பார்க்கிறேன், பேசுறேன். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், ஏன் நான் இவாள்கிட்ட பேசுறேன் அப்படின்னு. அவர்கள் போன பிறவியில் புண்ணியம் செய்திருக்கிறார்கள். அந்த அந்த அன்சீன் ஃபோர்ஸ் வந்து நமக்கு தெரியறது இல்லை சாயிரம். அது சுவாமிக்கு மட்டும்தான் தெரியும். அது தெரியாத காரணத்தினால மக்களுக்கு அந்த நம்பிக்கை உடனே நடந்தா ஒருவேளை நம்பிக்கை வளர்க்கலாமோ? அதுதான் அதாவது மாயா சீக்ரெட் அப்படிங்கறது. நம்ம ஷார்ட் சைட் நமக்கு எல்லாமே இப்ப நடக்கணும், இப்ப நான் நினைச்சேன் இப்ப அப்படியே நடக்கணும். சொல்லுமா சார், இது நம்ம இப்படி கூட எடுத்துக்கலாமா? அதாவது சுவாமி we are all chosen சொல்றாரு இல்லையா? அதனால்தான் இந்த உலகத்துல இத்தனை மில்லியன் பாப்புலேஷன் இருக்கும் போதும் ஒன்லி யாருக்கு அந்த இது இருக்கோ அவாதான் சுவாமியை பத்தி தெரிய முடியறது, சுவாமியோடது கேட்க முடியறது, அத சர்வீஸ ஃபாலோ பண்ண முடியறது. அதுவே கூட அந்த அதிர்ஷ்ட பலம் இருக்கறனால தான் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா சார்? நிச்சயமா அப்படிதான். இப்ப நம்ம சமீபத்துல கூட ஒரு இதை பார்த்தோம், அனில்குமாரோட ஒண்ணு பார்த்தோம். அனில்குமார் கேட்கிறார் சுவாமிகிட்ட, நீங்களும் கேட்டிருப்பது, சுவாமி அவர் 100 கோடி கொடுத்திருக்கார் சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு, நான் ஒண்ணுமே கொடுக்கல, எனக்கு கஷ்டமா இருக்கு சுவாமிங்கிறார் அனில்குமார். நம்ம எல்லாம் நினைக்கிறது தான் இது. சாய் சாம்ராஜ்யத்துல நான் ஒண்ணுமே பண்ணலையே. அப்ப சாமி கேட்டார் அனில்குமார்ட்ட, ஏன்பா அந்த கோடி பிரபு எங்க இருக்க? ஒரு பெரிய ஹோட்டல் பேரை சொல்லி அங்க இருக்க. அது பெரிய ஹோட்டல், 5 ஸ்டாருக்கெல்லாம் அப்பாற்பட்டது. ஒரு நாளைக்கு ₹1,00,000 இருந்தா தான் தங்க முடியும். அவர் அந்த ஹோட்டல்ல இருக்கார். சுவாமி, நீ எங்கப்பா இருக்க? அனில்குமார், நீ எங்க இருக்க? சுவாமி, நான் உங்க கூட இருக்கேன் சுவாமி. அப்போ 100 கோடி கொடுத்தாலும் அவன் ஹோட்டல்ல தான் இருக்கான், நீ ஒண்ணும் கொடுக்காம என் கூட இருக்க. அப்ப யாரு ஜாஸ்தி கொடுத்திருக்க? தந்தது உந்தனே கொண்டது எந்தனையா, இது ஒண்ணு வரும். அந்த மாதிரி சொல்லுமா, தந்தது உந்தனை கொண்டது எந்தனை யாருக்குள்ளோ சதிரர், யார் கெட்டிக்காரர் கேட்கிறார். ஆமாம். அப்போ அனில்குமார் மாதிரி இருக்கிற புண்ணியாத்மாக்கள், நாமளும் புண்ணியாத்மாக்கள். ஏதோ ஒரு விதத்துல எப்படியோ சுவாமி காரியத்துல ஈடுபட்டுட்டே இருக்கும். சில புண்ணியாத்மாக்கள் தங்கள் விளம்பரப்படுத்திக்கிறதே இல்லை, விளம்பரப்படுத்திக்காமே சேவை செய்கிறார்கள். அவர்கள்லாம் ரொம்ப பெரியவர்கள், சுவாமிக்கு ரொம்ப அணுக்கமானவர்கள். சுவாமி காரியத்தில் யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்கார்களோ அவர்கள் எல்லாருமே பார்வதி சொன்ன மாதிரி சோசன் ஃபியூ, சந்தேகமே வேண்டாம். சாய்ராம், சாய்ராம், இப்போ நீங்கள் இந்த இது சொல்லும்போது அந்த நம்ம ஆசைகளை விட்டுறணும் அப்படின்னு சொன்னது புரியுது சாய்ராம். அதே சமயத்தில் நாம் அந்த ஆத்மாலேயே அதனால நமக்கு இன்பம், அதாவது ஆனந்தத்தை நம்ம அனுபவிக்கணும்னு சொல்கிறோம் இல்லைங்க சாய்ராம்? அது எப்படின்னு சொல்லி கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க சாய்ராம். அதாவது அதை நம்ம ஆத்மாவே நினைச்சிட்டு இருக்கணுமா, எப்படி என்னன்னு கேட்குறேங்க. ஆத்மாவே நினைக்க வேண்டாம், நான் ஆத்மான்னு இருக்கணும், புரிஞ்சுக்கணும். அது எல்லாருக்குமே ஐ ஆம் இன்கம்ப்ளீட், நான் முழுமை பெறாதவன், எனக்கு இன்னும் ஏதோ கிடைச்சாத்தான் நான் முழுமை பெறுவேன், நல்ல வேலை கிடைக்கணும்,
கல்யாணம் ஆகணும், நல்ல டெசிக்னேஷன் கிடைக்கணும், பெரிய பங்களா வரணும், அப்பதான் நான் கம்ப்ளீட், அப்பதான் முழுமை பெறுவேன், அப்பதான் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். வாய்தா வாங்கிட்டே இருக்கும். சந்தோஷம் அடைவதற்கு வாய்தா வாங்கிட்டே இருக்கும். ஆனா இந்த ஸ்திதப்பிரஜன் என்பவன் வாய்தா வாங்கிக்கிறதே கிடையாது. ஐ ஆம் கம்ப்ளீட், நான் முழுமையானவன், எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நான் ஆனந்தத்தை தேடி செல்லவில்லை, நான் ஆனந்த ஸ்வரூபின்னு இருக்காம. ஐ ஆம் ஹாப்பினஸ் பர்சானிஃபைட் அப்படின்னு சுவாமி சச்சிதானந்தா. ஐ ஆம் ஹாப்பினஸ் பர்சானிஃபைட், நானே ஆனந்தம் அப்பா, ஆனந்தாய நமஹ ஆனந்ததாய நமஹ. அந்த நிலைதான் ஆத்மாவிலேயே ஆத்மாவை சந்தோஷமாக அனுபவிப்பது. சாயிராம், இது பெரிய நிலை. சரிங்க சாயிரம், தேங்க்யூ சாயிரம். சைரம், நம்ம அந்த சோசன் ஒன் அப்படின்னு பார்த்தோம்ல சைரம், ஆமாப்பா. தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம். நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது சைரம்? அப்படி தெரிஞ்சிட்டா கூட தேர்ந்தெடுக்கப்படாதவங்க அவங்க கர்ம வினையினால உள்ள வரலன்னு அர்த்தமா? அது எப்படி சைரம்? இது ரெண்டுமே ஒரு கேள்வியா இருக்கு. நிச்சயமா சாமியால் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே பிரசாந்த நிலையத்துல காலை வைக்க முடியும். இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கா ஈரோட்டுல, நம்ம ஒரு 10-15 பேர் மட்டும் கீதையை அனுபவிச்சுட்டு இருக்கோம். எதனால? நாம் கொடுத்து வைத்தவர்கள். பகவான் நம்ம தேடி வந்து சொல்லிட்டு போயிருக்கிறது ஞான அந்த அமிர்தத்தை, கீதாமிர்தம் மகத்து அப்படிங்கிற தியான ஸ்லோகம். அந்த கீதையை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம், நிறைய பேர் அனுபவிக்கல. என்ன காரணம்? நாம் கொடுத்து வைத்தவர்கள். குறையொன்றுமில்லை கோவிந்தா, நாம கொடுத்து வச்சிருக்கிறனால்தான் சுவாமி பேரை சொல்லிட்டு இருக்க முடியும். நாமெல்லாம் நிழல்லையே இருக்கோம், அது நமக்கே தெரியல. சாய் பக்தர்கள் நிழலிலே இருக்கிறார்கள். எதனால? they are chosen by God. பைபிள் ஒரு வாசகம் வரும், many are called, few are chosen. நிறைய பேர் கூப்பிடுறோம் இன்டர்வியூக்கு, ஆனா 1-2 பேர் தான் எடுக்கிறோம். அப்ப நிச்சயமா சாய் பக்தர்கள், சாய் சேவையில் ஈடுபட்டிருப்பவர்கள், they are the chosen few. Others are not chosen by the Lord for the time being. நாளைக்கு அவனும் வந்துடுவா. சுவாமி சொல்ற எல்லாரும் என்கிட்ட வந்துதான் ஆகணும். மேட்டர் ஆஃப் டைம். சாயிரம். இதுக்கு வந்து ஒரே ஒரு இது, அருண், நீயே சோசன் தான் அருண். மலேசியால இருந்து எவ்ரி டைம் யூ ஆர் டூயிங் திஸ் சர்வீஸ். இதே ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். யூ ஆர் அ கிரேட் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ். சுகன்யா அனுபவம் கேட்கணும்னு நினைச்சேம்மா. சாய்ராம், நான் சொல்ல வந்தது என்னன்னா, சுவாமி சொல்லியிருக்கார், நான் வெதர் யூஆர் அவேர் ஆஃப் இட் ஆர் நாட், நான் வந்து உங்க எல்லாரையும் வந்து சீர்படுத்துறதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ நீ என் கையை விட்டுட்டு போலான்னு நினைச்சாலும் அது முடியாது. அதனால ஈவன் இஃப் யூ கிவ் அப், ஐ வில் நெவர் கிவ் அப் ஆன் யூ அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அதனால வந்து நோ ஒன் இஸ் அன்ஃபார்ச்சுனேட், எல்லாருமே சோசன் தான். பட் எல்லாரும் வந்து எவ்ரி ஒன் கெட்ஸ் ரிஃபைன்ட் அட் தேர் ஓன் டைம்ங்கிற மாதிரி வச்சுக்கலாம் சாய்ராம். நிச்சயமா நிச்சயமா. சாய்ராம். சாய்ராம், என் பேர் நிவேதிதா. எனக்கு ஒரு கேள்வி. நீங்க இப்போ ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா முழு மனசோட செய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? படிக்கணும்னாலும் முழு மனசா படிக்கணும், ஒரு காரியம் செஞ்சாலும் முழு மனசா செய்யணும்னு சொல்லிட்டு, அப்படி ஒரு காரியம் இல்ல ஒரு வேலையை முழு மனசா செய்யும் போது அந்த விஷயத்துல வந்து நமக்கு அறியாம ஒரு அட்டாச்மெண்ட் வருது. நீங்க முதல்ல ஒரு ஸ்லோகம் சொல்லும் போது ஒரு அட்டாச்மெண்ட், அந்த காமா சஞ்சாயத்தே குரோதஹான்னு சொன்னீங்க இல்லையா? அந்த அட்டாச்மெண்ட் வரும்போது அதுக்கான ஒரு எதிர்பார்ப்பும் வருது. அந்த எதிர்பார்ப்பு நடக்கலைன்னா கஷ்டமும் வருது. சோ ஒரு விஷயம் செய்யும் போது எப்படி அதை அப்ரோச் பண்ணணும், எந்த அளவுக்கு இருந்தா அது அட்டாச்மெண்ட்க்கும் டிட்டாச்மெண்ட்டுக்கும் ஒரு மிடில் லேன்ல இருக்கும், அது எப்படி எந்த மனநிலையில ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கணும் சார்? கீதையில அதுக்கு அழகா ஒரு சென்டென்ஸ் இருக்குமா, சமத்துவம் யோக முச்சியத்தே.
உச்சியத்தைன்னு சொல்லப்படுவது. யோகம்னா என்ன? இதோ அந்த அஷ்டாங்க சாயிரம், சிரசாசனம், வஜ்ராசனம், இதெல்லாம் யோகம் கிடையாது. சமத்துவம் எலோன் இஸ் யோகா. சமத்துவம் யோக முச்சியத்தை. சமத்துவம்னா என்ன? சுகம், துக்கம், ஜெயம், தோல்வி, எது வந்தாலும், எந்த இருமைகள் வந்தாலும் அத ஒரே மாதிரி அக்செப்ட் பண்ணக்கூடிய மனோபாவம். பற்று எங்க வைக்கணும்? இந்த காரியத்தை என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணணுங்கிற அளவுக்கு பற்று இருக்கணும். அதே வேளையில இந்த காரியத்திற்கு எனக்கு இந்த பலன்தான் கிடைக்கணும். நிறைய குழந்தைகள் வந்து நீட் எக்ஸாம்ல இதானா சூசைட் பண்ணிக்கிறது ரொம்ப தப்பான காரியம். நீட் இல்லாட்டா இன்னொன்னு. அப்துல் கலாம் வந்து இதுல ஏர்போர்ஸ்ல ட்ரை பண்ணாலும் அவர் கிடைக்கல. அவர் நொந்து போகல. அவர் he became the first citizen of India. இன்னைக்கு எல்லோராலும் ஞாபகத்தில் வைக்கப்படக்கூடிய ஒரு ஜனாதிபதியாக திகழ்ந்தார். கடமையில் பற்றுவை, பலனை இறைவனுக்கு விட்டுவிடு. ரொம்ப சிம்பிளா இவ்வளவுதான். தேங்க்யூ சாய்ராம். சாய்ராம், இன்னொரு கேள்வி. லவ்க்கும் அட்டாச்மெண்ட்க்கும் என்ன வித்தியாசம் சாய்ராம்? பல நேரத்துல வந்து நான் வச்சிருக்கிறது அட்டாச்மெண்ட்டா லவ்வான்னு எனக்கு தெரியல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ என்னோட அம்மா அப்பாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது சீக்கிரமா சரியாகணும் அப்படின்னு நான் நினைக்கிறது வந்து, இஸ் இட் அவுட் ஆஃப் லவ் ஆர் இஸ் இட் அவுட் ஆஃப் அந்த அட்டாச்மெண்ட் சாய்ராம்? லவ்ங்கிற வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தைமா. இங்கிலீஷ்ல கிரீஷேம்பா ஒரு வார்த்தை இருக்கு, கிரீஷே. அது என்னன்னா, ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லி 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 அதனுடைய அர்த்தத்தை டைலூட் பண்ணி விட்டுருணும். ஃபார் எக்ஸாம்பிள், லவ் ஆல் சர்வால், லவ் ஆல் சர்வால், இதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். சாமி சொல்லிட்டார், நம்மள அதை திருப்பி சொல்லணும். நாம அப்படி சொல்றதுனால நம்ம சுவாமி ஆக முடியாது. சாமி லவ்வும் போதே அப்படியே உருகிறார். லவ் என்பது தட் இஸ் த பேசிக் வேல்யூ அப்படிங்கிறார் சுவாமி. மனித மதிப்பீடுகளிலே முக்கியமானது லவ். அது பயாலஜிக்கல் லவ்னு ஒன்று இருக்கு. பயாலஜிக்கல் சொல்லும் பொழுது நம்ம அப்பா அம்மா, நம்ம குழந்தை, நம்ம தாத்தா, இவன் மாதிரி எல்லாம் பயாலஜிக்கலா ஒரு லவ் வந்துடுறது. அங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கு. நம்ம அம்மா அப்படின்னா எனக்கு கண்ணை அழுக வந்தா அம்மா கண்ணை தொடச்சு விடணும். தலைவலின்னா அம்மா மடியில போட்டுக்கிட்டு மாத்திரையை கொடுக்கணும். அப்பா அப்படின்னா எனக்கு தேவைப்பட்டா பணம் கொடுக்கணும். தம்பி என்ன ஹெல்ப் பண்ணணும். எங்க எதிர்பார்ப்போட லவ் இருக்கோ அது லவ் கிடையாது. லவ் வித்தவுட் டியூட்டி இஸ் டிவைன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்புக்காக அன்பு. சுவாமி எம்மேல பிரேமியை பொழிகிறார். அதே பிரேமியை நான் எல்லார் மீதும் பொழிவேன் அப்படின்னு அதுக்கு பேரு லவ். எதிர்பார்ப்பு இல்லாம நீ குழந்தைய லவ் பண்ணினா, அம்மாவை லவ் பண்ணா, தாத்தாவை லவ் பண்ணா, அதெல்லாம் உண்மையான அன்பு. இது ரொம்ப நுணுக்கமான விஷயம் சாயிரம். சுவாமி இந்த அட்டாச்மெண்ட் பத்தி சொல்லும் பொழுது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு சாயிரம். ஒரு ஹெட் மாஸ்டர் ஸ்கூல்ல இருந்து டிரான்ஸ்பர் ஆகி போகும்பொழுது அவர் வருத்தப்படுறதில்லை. அங்க இருக்க பொருட்கள்லாம் என்னதுன்னு எடுத்துட்டு போறதில்லை. அவர் அதை பத்தி விட்டுட்டு ஒரு பாடு இயல்பா போயிடுறாரு. அது போல நாமும் அந்த ஒரு மனோபாவத்தை வளர்த்தி கொள்ள வேண்டும் என்று சாமி நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா கொடுக்குறாரு. அதே வேளையில less luggage, more comfortங்கிறார் சுவாமி. சாமி அதனால இந்த லவ் பத்தி சொல்லும்போது நிறைய லவ், வாத்சல்யம், அனுராகம் அப்படி சொல்லிட்டு கடைசியில பிரேமை சொல்றாரு. நீங்க சொல்றீங்களா, லவ் வித்வுட் டியூட்டி இஸ் டிவைன் அப்படிங்கிற சாமியா சொல்றாரு. ஆமா சார்.
சாய்ராம். சொல்லுப்பா. சாய்ராம், இப்போ முன்பிறவியில நிறைய புண்ணியங்கள் பண்ணவங்க அடுத்து வரும் பிறவியில நல்லவங்களா தானே இருக்கணும். அவங்க தீயவங்களா போக வாய்ப்பு இருக்கா? ஒரு நிறைய ஸ்லோகத்தை பார்த்தோம்ப்பா. பிரகிருதி ஜெயிர் குணைஹி வாசனைன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். இது ஒரு மனிதன் இறந்து போகும் பொழுது ஸ்தூல உடல் இறந்து விடுகிறது, சூக்ஷ்ம தேகம் சூக்ஷ்ம சரீரம் இறப்பதில்லை. இந்த சூக்ஷ்ம சரீரத்துல என்ன இருக்குன்னா அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய ஆசைகள், அவனுடைய வாசனைகள் எல்லாம் ஒட்டின்னு இருக்கு. அதுக்கு தகுந்தபடி ஒரு ஆத்மாவை சூஸ் பண்ணி ஒரு இடத்த சூஸ் பண்ணி அங்க பிறந்து விடுறான். அதை எக்ஸாஸ்ட் பண்றதுக்காக ஜென்மம் எடுக்கிறோம். நிறைய பேர் புண்ணியம் செய்கிறார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அரசாங்க அதிகாரி இருக்கார், ரொம்ப பெரிய அதிகாரி, மாநிலத்துக்கே பெரிய அதிகாரி, நிறைய புண்ணியம் பண்றார், நிறைய டொனேஷன் கொடுக்கிறார், எல்லாம் பண்றார். அதே வேளை நிறைய லஞ்சம் வாங்குறார். அவர் லஞ்சத்தை அவரால் விட முடியல. There is no refinement in character, but he is doing lot of good things. அப்ப இந்த குட் திங்ஸ் பண்ணினதுக்காக அவருக்கு நல்லதெல்லாம் நடந்து ஆகணும். அதே வேளையில அவருக்கு இருக்கிற வாசனைகள், தீய பண்புகள், அவர் திரும்பி அதே பண்போடு தான் பிறக்க வேண்டும். அதுக்கு திரும்ப திரும்ப சாமியிட்ட காலில் விழுந்து 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 என்ன பகவானே என்ன நல்ல எண்ணங்கள் எண்ணும்படியாக செய் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கும். ஒவ்வொரு வினாடியும் சாமியை பிரார்த்தனை பண்ணணும். சாயலாம். தேங்க்யூ சாய்ராம். சாய்ராம், அப்புறம் இன்னொரு சந்தேகம். இந்த கர்மம் பத்தி சொல்லும்போது கர்மம் செய்யறதுக்கு தான் உனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு கீதையில சொன்னீங்க. ஷிரடி பாபா சாய் சச்சரிதத்துல கேட்டப்போ அவரு சொன்னது, உனக்கு நீயே என் கர்மாவுடைய கர்த்தாவா நினைச்சுக்கிற, எல்லாமே செய்யறது நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுக்கும் எனக்கு வித்தியாசம் புரியல. அகம் கர்த்தா இது அகங்காரா அப்படின்னு ஒரு விளக்கம் இருக்கு. அகம் கர்த்தா, நான் செய்தேன், நான் செய்தேன். திஸ் இஸ் ஈக்குவல் டு அகங்காரா. இதுதான் அகங்காரம். நான் செய்தேன், நான் செய்தேன் என்று நினைக்காமல் என்னுடைய உடல் செய்கிறது. இது நம்ம பார்க்க போறோம். என்னுடைய உடல் செய்கிறது, இந்த புலன்கள் செய்கின்றன. என்னுடைய புலன்கள் புலன் விஷயங்களுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது இது நடைபெறுகிறதே தவிர நான் செய்யவில்லை. அகர்த்தாரம், நான் எதையும் செய்யவில்லை, நான் எதையும் அனுபவிக்கவில்லைன்னு அந்த ஒரு ஹை லெவல் திங்கிங் வரும்பொழுதுதான் அவன் அந்த அகங்காரத்திலிருந்து வெளியில வரான். சாயிரம். இது கேள்வி கேட்டுக்கிறேன். இப்ப நம்ம இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் கொஞ்சம் நிதானமா பாக்குற மாதிரி எனக்கு தோன்றது. இப்படியே பார்த்துட்டு போவோமா, இல்லை அந்த 40 நிமிஷத்துக்குள்ள 3 சாப்டர் முடிச்சு விடுவோமா? உங்களுக்கு எது எப்படி சரிங்கிறது நீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க. இல்ல இப்ப டீடைலா பார்த்தா பரவாயில்லன்னு தோன்றது சார். ஏன்னா நம்ம டைம் நம்ம லிமிட்டடா இருந்தா கூட இந்த டைம்ல எவ்வளவு பார்க்க முடியுமோ அந்த ஸ்லோகங்கள் பிக் பண்ணிட்டு நமக்கு நிறைய வாரங்கள் ஆனா கூட எடுத்துக்கலாம்னு தோணுது. டாக்டர் கோவிந்தராஜ் சாய்ராம் மற்றவங்க சீனியர்ஸ் சஜஸ்ட் பண்ணலாம் சார். நான் ஃபீல் பண்ணது ஹைலைட்ஸ் மட்டும் சொல்லிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா நிறைய நுணுக்கங்கள்லாம் இருக்கு. அதை ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணி படிக்கணும், ஆர்வம் இருக்கிறவங்க. இல்ல எல்லாத்தையுமே நீங்க டிஸ்கிரைப் பண்றது முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தோன்ற சொல்றேன் சார். சுவாமியே கீத பாகினில அவருடைய எசன்ஸத்தை சொல்லிட்டு போறாரு இல்லையோ, ஒரு எவ்வரி ஸ்லோகாவுக்கு மீனிங்கா போகல அவரு. நம்ம அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். நிவேதிதா என்ன நினைக்கிறேன்மா?
சாய்ராம், எனக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ஆசை. அதனால எனக்கு என்ன பர்சனலா கேட்டா நான் வந்து அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுன்னு சொல்லுவேன். மத்தபடி அடுத்தவங்களோட ஒப்பீனியன், ஏன்னா பெரியவங்க நிறைய பேர் இருக்கீங்க, அவங்களோட ஒப்பீனியன் கேட்டு பண்ணலாம் சாய்ராம். எது நல்லதோ பண்ணலாம் சாய்ராம். கற்பகம் இருக்க இல்லம்மா? சாய்ராம் இருக்கேன் சாய்ராம். சொல்லும்மா, உனக்கு என்ன தோன்றது? சாய்ராம், ஒரு ஸ்லோகமும் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. படிச்சுக்கிறது, அது டாக்டர் சொன்ன மாதிரி அவ இன்ட்ரெஸ்ட் இருந்து படிக்கிறதுங்கிறது வந்து எல்லாராலையும் முடியுமா அப்படிங்கிறது தெரியாது. அதனால ஒரு ஸ்லோகமா போய் அதனோட அர்த்தம் சொல்றது வந்து நன்னா இருக்கு சாய்ராம். சரிம்மா, சரிம்மா. வேற யாருக்காவது கருத்து இருக்கா சாய்ராம்? சாய்ராம், இப்போ நம்ம செலக்டடான ஸ்லோகாஸ் எடுத்துட்டு அதை கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். எல்லா ஸ்லோகமும் முக்கியம்தான், இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப முக்கியமா செலக்டடா இருக்கிறத கொஞ்சம் நல்லா டீப்பா டைம் ஆனாலும் பரவாயில்ல அது பார்க்கலாம்னு நினைக்கிறேன் நான். இப்ப நம்ம செலக்டடா தான் எடுத்திருக்கோம். இப்ப சரிங்க சார். ஒவ்வொன்னு 45, 75 எல்லாம் இருக்கு. நம்ம ரொம்ப செலக்டடா தான் எடுத்திருக்கோம். அதைத்தான் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சாய்ராம், நீங்க இப்ப வந்து கீதா வாகினில சுவாமி எதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காரோ அதுக்கு பேரலா தான் நீங்க எடுத்துன்னு போயிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமா 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 ஆமா, யூ ஆர் ரைட். அப்படியே பண்ணினா போறோம் சாய்ராம். நம்மளுக்கு வந்து வெதர் நம்ம பகவத்கீதையை ஃபுல்லா படிக்கிறோமோ இல்லையோ, சுவாமி சொன்னதை நம்ம வந்து அதை வந்து தெரிஞ்சுட்டோம்னாலே போரும். கீதா வாகினிக்கு அது பேரலா இருக்குங்கிறப்போ அதுவே செலக்டட் ஸ்லோகாஸ் தான். அதனால அதை நம்ம டீப்பா உள்ள வாங்கிட்டோம்னா போரும். சாய்ராம், ஒரு தடவை நம்ம கேட்டா ஃபுல்லாவே புரியறது இல்ல, நிறைய தடவை கேட்க வேண்டியதா இருக்கு. அதனால டீப்பாவே புரிஞ்சுக்கிட்டா நல்லது சாய்ராம். இன்னொரு விஷயம் சாய்ராம், சமீபத்துல நம்ம கீத கிளாஸுக்கு ஒரு அன்பர் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ ஃபார்வர்ட் பண்ணியிருந்தார். இது பெரிய வியாதியா போச்சு. இப்போ இந்த வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ பார்த்தோன்னே ஃபார்வர்ட் பண்ணிடுறோம். அது என்னது ஏது, அதை யார் அனுப்பியிருக்கா, அதை புரிஞ்சுக்கிறோமா? we do not even understand the message, we immediately forward it. அவர் என்ன அனுப்பியிருக்காருன்னா, ஒரே வாக்கியத்தில் ஒரு அத்தியாயம், கீதை அத்தியாயத்தை, இப்போ சாங்கிய யோகம்னு இருக்கு 2வது அத்தியாயம், அதை ஒரு வாக்கியத்துல சொல்லிடுறேன். இது நீங்க எல்லாருக்கும் அனுப்புங்க, உலகம் முழுக்க இந்த மெசேஜ் அனுப்புங்கன்னு போடுறேன். வியாசர் வந்து 700 ஸ்லோகத்தை போட்டு ஒரு விஷயத்தை புரிய வச்சிருக்கும் பொழுது, இந்த மனிதர் ஒரு வாக்கியத்துல அதை அடக்கி விடுற. கண்டிப்பா வியாசரோட பெரியவரா இருக்கணும். அப்ப கீதைக்கு சுருக்கு வழியெல்லாம் கிடையாது. அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு நிச்சயோ நியமம் வினா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படிச்சாகணும். அதை படிக்கிறது விட நமக்கு வேற எந்த வேலையும் கிடையாது. சாய்ராம். தேங்க்யூ ஸோ மச் சாய்ராம். இன்னைக்கு ஒரு 20 நிமிஷம் நம்ம அதிகமாக கூட எடுத்துட்டோம். இருந்தாலும் நம்ம டீப்பாக பார்க்கறதுனால கொஞ்சம் இதுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறேன் சார். நிறைய கேள்விகள் இருக்குது. நீங்கள் கேள்விகள் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்புனா இன்னும் பெட்டராக இருக்கும்னு தோணுது சார். நீங்கள் எழுதி வச்சுக்கலாம், இல்லை இம்மீடியட்டாக இப்போவே நீங்கள் எடுத்து டைப் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிச்சிடலாம். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம சத்யசாய் சத்சங் நம்ம மாவட்ட அளவில் இருக்குது சார். மாதந்தோறும் முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடக்கிற சத்சங்கம். இதில் சனாதன தர்மம், ஆன்மீகம் மற்றும் சாய் இலக்கியத்தை பற்றி நமக்கு என்ன கேள்விகள் இருக்கோ எல்லாம் கேட்குறோம். ஸ்டடி சர்க்கிள் சம்மந்தமான கேள்விகளும் நம்ம கண்டிப்பாக இதில் கேட்கலாம் சார். நம்ம அதுக்கான விளக்கங்களும் கொடுக்கப்படும். இதுக்கான கேள்விகளை நீங்கள் முன்கூட்டியே அனுப்பிச்சிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். செஷன் ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம இன்ட்ராக்டிவாக எடுத்துகிட்டு போகலாம். பொதுநாதன் சார் சொன்னாங்க இன்னும் 2-3 தடவை கேட்டால் பரவாயில்லன்னு. ஸோ ரெக்கார்டிங் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் 2-3 தடவை கேட்டு பார்க்கலாம் சார். நம்ம அதுலேருந்து, ஏன்னா சில நேரங்களில் நமக்கு ஒரு தடவை கேட்டு புரியல, இன்னொரு தடவை கேட்டு நீங்கள் அதுலேருந்து கேள்விகள் கூட அனுப்பலாம்.
இன்னும் வேற ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் கூட நீங்கள் தனியாக பாலகிருஷ்ணன் சாய்ராம்க்கோ ராமநாதன் சாய்ராம்க்கோ டாக்டர் கோவிந்தராஜ் சாய்ராம்க்கோ அனுப்பலாம் சார் அப்படின்னு எல்லாரும் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறோம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. இன்றைய வாசகர் வட்டம் சமஸ்தலோகா சுகினோ பவந்து மற்றும் சாந்தி மந்திரத்துடன் நிறைவு பெறுகிறது. ஜெய் சாய்ராம். समस्तलोकाः सुखिनो भवन्तु। समस्तलोकाः सुखिनो भवन्तु। समस्तलोकाः सुखिनो भवन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। जय बोलो भगवान श्री सत्य साई बाबा जी की जय।